நம்ம திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் போகிறாங்களா, எந்த நியூஸ்லையும் வர மாட்டேங்குது. அரசியல் கட்சிகளை பாருங்கள், லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அரசியல் மீட்டிங் லட்சக்கணக்கில், எவ்வளோ கூட்டம்ப்பா, எவ்வளோ பெரிய பந்தல், பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க. இதுவெல்லாம் திக்ருடைய மஜ்லிஸில் கூடக்கூடிய மலக்குகளுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. மலக்குகளில் ஒரு கூட்டத்தையே அல்லாஹாலா இந்த மஜ்லிஸிற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். பறந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்தை. எதுக்காக? என்னைக்கு வியாழக்கிழமை இல்லை, நாம் வியாழக்கிழமையே வந்துடுச்சா, இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாயந்தர நேரமா, மகரிப் நேரமா, இஷா நேரமா, இல்லை 24 மணி நேரமும் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மலக்குகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சக்கீனத்துடைய மலக்குகள். சக்கீனத்துன்னு சொன்னால் அரபியில் சொல்லுவாங்க சுக்கூன். சுக்கூன்னா என்ன? அதில் அந்த சுக்கூனுடைய உயர்ந்த உச்சகட்டம் தான் சக்கீனத்துன்னு சொல்கிறது. சுக்கூன்னா அமைதி. இப்போ இது நம்முடைய ஆசை இல்லை, மலக்குகள் ஆசைப்படக்கூடிய மஜ்லிஸ். அதுவும் மலக்குகளில் அதாபுடைய மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா அதாபு. அப்போ யாரோ மலக்குகள் வந்து பார்த்துட்டாங்க, திக்ர் மஜ்லிஸ் நடக்கிறத பார்த்துட்டா அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம், உடனே நியூஸ் பறக்கும். நாம் திக்ர் செய்கிறோம், என்னங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி எதுலேயும் பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم در رحم اور کرم اور عفو اور بزرگاں تجھے واسطہ. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جمع پیران سلاسن کا پیر نوری واسطہ. یا اللہ فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما، بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் நஜஹர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹைர் உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள்,
ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்கரோடும் இருந்து அல்லாஹ் தஆலா அவருடைய கிருபையினால் நம்முடைய இந்த பள்ளியில் வாரந்தோறும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய திக்ர் மஜ்லிஸ், இறை ஞானங்களை போதிக்கக்கூடிய தஅலீம் மஜ்லிஸும் ஒரு 5 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் தஆலா இதில் உள்ள குற்றம் குறைகளை மன்னித்து இதை காமிலான பரிபூர்ணமான அமலாக கபூல் செய்வானாக. இதனுடைய பிரயோஜனங்களை முழு உலகத்திற்கும் தந்தருள் புரிவானாக. முழு மனித சமுதாயம் அனைத்திற்கும் தந்தருள் புரிவானாக. உலகம் அனைத்திலும் அல்லாஹ் தஆலா அமைதியையும் சமாதானத்தையும் சாந்தியையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் நிலைநிறுத்துவானாக. திக்ருடைய மஜ்லிஸ் இது ஏதோ இன்று நேற்று தொடங்கிய, நாமளாக ஏதோ ஏற்படுத்தி கொண்ட, இல்லை வேற நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு உண்டாக்கி கொடுத்த மஜ்லிஸ் இல்லை. இது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய மஜ்லிஸ். நபிமார்களுடைய வலிமார்களுடைய மிகவும் அவர்களுக்கு பிரியமான மஜ்லிஸ். நபிமார்கள், அவுலியாக்கள், நல்லோர்களுக்கு இது போன்ற மஜ்லிஸ்கள் தான் அவங்களுக்கு ஆர்வம். ஏதாவது இது போன்ற மஜ்லிஸ்களை நடத்தணும், நடக்கக்கூடிய மஜ்லிஸ்களில் நம்ம போய் கலந்துக்கணும் என்று யாருடைய ஆசை? அவுலியாக்கள், நல்லோர்களுடைய ஆசை. அது மட்டுமல்ல, மலக்குகளில் ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸிற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மலக்குகளில் ஒரு கூட்டம் உலகத்தில் சுற்றி வருகிறார். இந்த உலகத்தை சூரியன் சுத்துது, சந்திரன் சுத்துது, மனிதர்கள் சேட்டலைட் விட்டுருக்காங்க, செயற்கைக்கோள்கள், அதெல்லாம் சுத்துது. நம்ம கண்ணுக்கு பார்த்தா பறவைகள் என்ன செய்யுது? பறந்து சுத்துதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில். மலக்குகள் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கூட்டம் மலக்குகளை படைத்திருக்கிறான். பல வேலைகளுக்கும் பல விதமான மலக்குகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? படைத்திருக்கிறான். அது மாதிரி ஒரு கூட்டம் மலக்குகள் பறந்து சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்தை. எதுக்காக? உலகத்தில் எங்காவது திக்ருடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறதா அப்படின்னு தேடிக்கிட்டு, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லை, நாம வியாழக்கிழமையே வந்துருச்சா, இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்காட்டி வந்துருச்சா அப்படின்னு நாம யோசிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும்னா எப்ப தேடுறாங்க? சாயந்தரம் நேரமா, மகரிப் நேரமா, இஷா நேரமா? இல்லை, 24 மணி நேரமும் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷம் முழுவதும் 12 மாசமும் 365 நாட்களும் மலக்குகள். அதுவும் அந்த மலக்குகள் என்ன மலக்குகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சக்கீனத்துடைய மலக்குகள். அவங்க யாரு? சக்கீனத். சக்கீனத்துன்னு சொன்னா அரபியில சொல்லுவாங்க சுக்கூன். சுக்கூன்னா என்ன? நல்ல ஒரு மன அமைதியா, நிம்மதியா, சுக்கூனா இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நல்ல மனசு நிம்மதியா இருக்கு, ராஹத்தா இருக்கு, எந்த கவலையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை.
அப்படி அதுல அந்த சுக்கூனுடைய உயர்ந்த உச்சகட்டம் தான் சக்கீனத்துன்னு சொல்றது. சுக்கூன்னா அமைதி, அதுல உச்சகட்ட அமைதி, உச்சகட்ட நிம்மதி, உச்சகட்ட சந்தோஷம். அந்த சக்கீனத்தை வைத்திருக்கக்கூடிய மலக்குகள் என்ன செய்றாங்களாம், திக்ரு மஜ்லிஸை தேடுறாங்க. அப்ப நமக்கு நம்ம ஷேகுமார்கள் காட்டி கொடுத்த இந்த திக்ரு மஜ்லிஸ் இது என்ன கிடையாது, ஏதோ ஒரு லேசான ஒரு மஜ்லிஸ் இல்லை. சகீனத்துடைய மலக்குகள் அப்படிப்பட்ட உயர்ந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்து நம்முடைய பள்ளியில நாம தொடர்ந்து ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக நாம நடத்துகிறோம் என்று சொன்னா இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இப்போ அந்த மலக்குகள், இது நம்முடைய ஆசை இல்லை, மலக்குகள் ஆசைப்படக்கூடிய மஜ்லிஸ் சக்கீன. அதுவும் மலக்குகள்ல அதாப்புடைய மலக்குகள் இருக்கிறாங்க. அதாப்புடைய அவங்க வந்தாங்கன்னா அதாப் முடிஞ்சு போச்சு. உலகத்துல வெள்ளம் வருது, எத்தனையோ முசீபத்துகள் வருது, பஞ்சம் வருது, பட்டினி வருது, இதையும் மலக்குகள் தான் கொண்டு வராங்க. உலகத்தில் இந்த முசீபத்துகளை கொண்டு வர்றதுக்கும் யாரதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ மலக்குகள் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய வேதனையும் வரும், மலக்குகள் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் வரும். அப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அந்த மலக்குகள் ஆசைப்படக்கூடிய, தேடி அலையக்கூடிய, அவங்க அலையிறாங்க. நாம எதை தேடி அலைகிறோம்? நம்ம துனியாவை தேடி அலைகிறோம். துனியா 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 துனியா. அவங்களுக்கு ஆசையே என்னதான், இப்படி ஒரு மஜ்லிஸ் தான். வாரம் ஃபுல்லா அவர்கள் இந்த மஜ்லிஸ்க்காக தான் காத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ யாரோ மலக்குகள் வந்து பார்த்துட்டாங்க, திக்ரு மஜ்லிஸ் நடக்கிறத பார்த்துட்டா அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம், உடனே நியூஸ் பறக்கும். நாம திக்ரு செய்கிறோம், என்னங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே, யாருக்குமே செய்தியே தெரியலையே, எந்த நியூஸ் பேப்பர்லேயும் வர மாட்டேங்குது, சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி எதுலேயும் போட மாட்டேங்கிறான். நம்ம திக்ரு மஜ்லிஸ் எல்லாம் போகிறாங்களா, எந்த நியூஸ்லையும் வர மாட்டேங்குது. ஆனால் மலக்குகளுடைய நியூஸ் சேனல்ல என்ன ஆயிரும், ஒளிபரப்பாயிரும். அவங்க என்ன செய்கிறாங்க, ஓ திக்ரு மஜ்லிஸ் நடக்குது, வாங்க 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 வாங்க, அப்படியே பரவுது. எல்லா மலக்குகள், உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லோரும் என்ன செஞ்சிடறாங்களாம், திக்ருடைய மஜ்லிஸை சூழ்ந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு வானம் வரை சூழ்ந்து கொள்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு இந்த மஜ்லிஸ் பார்த்தா சின்ன மஜ்லிஸ். உலகத்துல அரசியல் கட்சிகளை பாருங்க, லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அரசியல் மீட்டிங் லட்சக்கணக்கில், எவ்வளோ பெரிய, எவ்வளோ கூட்டம்பா, எவ்வளோ பெரிய பந்தல், பிரம்மாண்டமா பேசுறாங்க. இதுவெல்லாம் திக்ருடைய மஜ்லிஸில் கூடக்கூடிய மலக்குகளுக்கு முன்னால் ஒண்ணுமே கிடையாது. இவங்க கூடக்கூடிய இந்த என்ன, ஒரு ஏக்கர்ல கூடிடுவாங்களா, ஒரு 2 ஏக்கர்ல கூடிடுவாங்களா? ஆனா இந்த மலக்குகள் வானம் வரைக்கும் கூடுறாங்க. பூமியிலிருந்து வானம் எத்தனை ஏக்கரு, உலகமே நிரம்பி போயிடும். அத்தனை மலக்குகளும் உலகத்துல வந்தாங்கன்னா உலகமே நிரம்பி போயிடும். அவ்வளவு கூட்ட மலக்குகள். நம்ம எதை பேசிட்டு இருக்கோம், ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரு மஜ்லிஸை வர்ணிக்கிறாங்க. ஒரு திக்ரு மஜ்லிஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நாம நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை. இது மிக பிரம்மாண்டமான மஜ்லிஸ், மிக பெரும் கூட்டம் நிறைந்த மஜ்லிஸ். வானம் வரை மலக்குகள். அதுவும் என்ன மலக்குகள்? சக்கீனத்துடைய மலக்கு, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த உயர்ந்த இறைவனுடைய அருள் நிறைந்த மலக்குகள் வானம் வரை சூழ்ந்து கொள்கிறார்கள். திக்ருடைய மஜ்லிஸ் முடிந்தவுடன் என்ன செய்யறாங்க, இவர்கள் அல்லாஹ்விடத்துல போறாங்க. திக்ரு மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே மலக்குகள் அல்லாஹ்ட்ட போறாங்க.
அல்லாட போன உடனே அல்லாஹ் வந்து கேட்பானா மலக்குகள்கிட்ட, எங்க போயிட்டு வரீங்க நீங்க? அல்லாஹ் என்ன செய்றான்? கேட்குறான் மலக்குகள்கிட்ட, நீங்க என்ன செய்றீங்க? எங்க? இப்போ நம்முடைய இல்முடைய மஜ்லிஸுகள்ல நிறைய ஆதாபுகள் இருக்கு. இல்முடைய மஜ்லிஸுகள் அதுல எப்படி உட்காரணும், எப்படி நம்ம கல்வி எப்படி வைக்கணும், நம்ம பார்வை எப்படி இருக்கணும், இதெல்லாம் நிறைய ஆதாபுகள் இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, நாம் தீனுடைய விஷயத்தில் ஒரு ஒரு குர்ஆனுடைய ஆயத்தோ ஒரு ஹதீஸோ அதனுடைய அர்த்தங்களோ நம்ம 1000 தடவை கேட்டிருக்கலாம், நமக்கு நல்லா தெரிஞ்சதா இருக்கலாம். இருந்தாலும் நாம அதை கேட்கும் பொழுது இதுவரைக்கும் அதை கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் என்ன செய்யவே இல்லை, நான் கேட்டதே இல்லை. இன்னைக்கு தான் முதல்ல இதை கேட்கிறேன் என்ற மனநிலையோடு கேட்கணுமா. இதுதான் இல்முடைய மஜ்லிஸுடைய அதப். நிறைய பேத்துக்கு அது இருக்கு. தெரியலனா கூட இது எனக்கு தெரியாதா, தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும். இது துனியாவில் வேற மக்கள்கிட்ட நம்ம நடக்கும்போது அது அப்படி வேணா நடந்துக்கலாம். துனியாவில் போறோம்னா அது வேற விஷயம். ஆனா இல்முடைய மஜ்லிஸில், தீனுடைய மஜ்லிஸில் நம்ம என்ன செய்யக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, கல்பை சுத்தமாக காலி செய்து விட்டு வந்து நீங்க உட்காரணும். எனக்கு இன்றைக்கு தான் நான் இந்த இல்மை கேட்கிறேன், இந்த ஞானத்தை கேட்கிறேன், இந்த பாடத்தை நான் படிக்கிறேன், இதுவரைக்கும் எனக்கு இந்த பாடம் எனக்கு தெரியாது என்று நாம அதை நம்முடைய அந்த கல்பு என்ற கரும்பலகை அதை என்ன செய்யணும், சுத்தமா தொடச்சு அழிச்சு அதை தூய்மையான நிலையில வைத்து கொண்டு நாம வந்து மஜ்லிஸ்ல அமர்ந்தால் அல்லாஹ் நம்முடைய கல்பில் அவனுடைய ஞானத்தை எல்லாம் இறக்கி கொடுப்பான். அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படும், நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். இல்ல இதுதானே அதுதானே இந்த விஷயம் தானே ஏற்கனவே எனக்கு தெரியுமே, ஏற்கனவே எனக்கு நிறைய தெரியும், நிறைய நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்தால் அப்ப என்ன ஆகும், எந்த நல்லதும் கல்வில இறங்காது. உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் இருக்குது, அதுல ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சாச்சு, அதுக்கு மேல தண்ணி ஊற்ற முடியுமா? ஏதாவது ஊற்ற முடியுமா? ஒரு பாலை கொண்டு வந்து இந்த கிளாஸ்ல ஊத்துங்க அப்படின்னா தண்ணி இருக்குதுங்க அந்த கிளாஸ்ல, அந்த கிளாஸ்ல என்ன இருக்கு, ஜூஸ் இருக்குதுங்க, எப்படிங்க ஊற்ற முடியும்? அப்போ அந்த கிளாஸ்ல நமக்கு ஒரு பொருளை வாங்கணும்னா ஏற்கனவே ஃபுல்லா நிரப்பி வச்சுக்கிட்டு நாம போய் கேட்டோம்னா ஊத்துவாங்களா? எப்போ ஊத்துவாங்க? அதை நல்லா கழுவி தொடச்சி சுத்தமா கொண்டு போய் காட்டினா தான் நோம்பு கஞ்சி ஊத்துவாங்க. ஏற்கனவே ஃபுல்லா தண்ணியோட தண்ணி ஃபுல்லா நிரப்பி கொண்டு போய் நோம்பு கஞ்சி ஊத்துங்கன்னா ஊத்துறவங்களும் ஊத்துவாங்களா? என்ன செய்வாங்க? ஊத்த மாட்டாங்க. அப்ப அது மாதிரிதான் நம்முடைய கல்பில் நமக்கு காதுக்கு வரும், நமக்கு எந்த பயானை கேட்டாலும் விளங்கும், ஆனால் கல்பிலே இறங்கணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும், அதில் அல்லாஹ் ரசூலுடைய நோக்கம் என்னவோ அது நம்முடைய அறிவுக்கு விளங்கணும் என்று சொன்னால் நாம நம்முடைய கல்வை சுத்தப்படுத்திட்டு நாம இப்பதான் முதன்முறையாக, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு குழந்தை, இப்பதான் நான் என்ன செய்யறேன், அலி பாத்தா படிக்கிறேன், இப்பதான் நான் முறையா இந்த மஜ்லிஸுக்கு வரேன், இப்பதான் நான் இந்த விஷயங்களை கேட்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி சுத்தமான முறையில் யார் வந்து அமர்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் திறந்து கொடுப்பான், அவருடைய கல்வை அல்லாஹ் விசாலமாக ஆக்குவான், ஷரஹ் சதுர் நெஞ்சத்தை அல்லாஹ் விரிவாக ஆக்குவான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலையை ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா. அப்ப அந்த மலக்குகள் என்ன செய்யறாங்க, திக்ர் மஜ்லிஸ் முடியுது, கூட்டம் கூட்டமா
கோடிக்கணக்கில் போகிறாங்க, அல்லாட்ட போகிறாங்க. போனால் அல்லா கேட்பானா, எங்கே போயிட்டு வரீங்க, இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? அப்போது மலக்கள் சொல்லுங்க, இது மாதிரி இந்த ஊரில் இந்த பள்ளிவாசலில் திக்ரு மஜ்லிஸ் நடந்துச்சு. இப்போ மலக்கள் சொல்லுவாங்க, சோழவரத்தில் நியூ சன் சிட்டியில் மஸ்ஜித் ஹைரியில் திக்ரு மஜ்லிஸ் நடந்துச்சு. அதில் போய் நாங்கள் என்ன செஞ்சுட்டு வரோம், கலந்துக்கிட்டு வரோம். அப்படியா, திக்ரு மஜ்லிஸ் நடந்துச்சு? ஆமாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்கள்? அவங்க உன்னை திக்ரு செஞ்சாங்க அல்லாஹ் அப்படின்னு, அப்படி என்னை திக்ரு செய்யறதுக்காக கூடி என்னை நினைத்தார்களா, நினைவு கூர்ந்தார்களா? அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? மலக்கள் சொல்லுவாங்க, அவங்க சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. எதை ஆசைப்படுறாங்க? சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? மலக்கள் சொல்லுவாங்க, இல்லை. பார்த்தால் இன்னும் கடுமையாக ஆசைப்படுவாங்க, இன்னும் அதிகமாக ஆசைப்படுவாங்க. எதை அவர்கள் பயப்படுகிறார்கள்? நரகத்தை பயப்படுறாங்க. எது பயப்படுறாங்க? நரகத்தை பயப்படுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு போன வாரம் தான் சொன்னோம். சொர்க்கம்னா நாம் நினைச்ச மாதிரி என்னது? சொர்க்கம்னா என்னது? பெரிய தோட்டம் இருக்கும், மாமரம், நிறைய மாமரம், வாழை மரம், பலாப்பழம், ஆப்பிள், எது வேணுமோ என்ன செய்யலாம், பறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? சொர்க்கம்னா என்னது? சொர்க்கத்துடைய வாசலை எல்லாம் திறக்கிறான் அப்படின்னா என்னது? நரகத்துடைய வாசலை எல்லாம் மூடுறான் அப்படின்னா என்னது? போன வாரம் சொன்னமா இல்லையா? என்னது அது? இல்மு. சொர்க்கம்னா என்னது? இல்மு தான் சொர்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை கண்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. சொர்க்க பூஞ்சோலைகள் கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்ல சொர்க்க பூஞ்சோலைனா என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முடைய மஜ்லிஸுகள். இல்முடைய மஜ்லிஸுகள் தான் என்னது? சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகள். அப்போ நரகம்னா என்னது? சொர்க்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நரகம் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சொர்க்கம் என்னது? இல்மு. இப்போ நரகம் என்னது? அறியாமை, அறிவின்மை, அல்லாஹ் பற்றி தெரியாம, ரசூலை பற்றி தெரியாம, தீனை பற்றி தெரியாம இருக்கிறது தான் நரகம். இப்போ மலக்குகள்கிட்ட அல்லாஹ் என்ன கேட்குறான், அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்கள்? இப்போ மலக்குகள் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை ஆசைப்படுகிறார். இப்போ சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களா? இல்லை. பார்த்தால் இன்னும் அதிகமாக நிச்சயவாங்க, ஆசைப்படுவார்கள். எதை பயப்படுகிறார்கள்? நரகத்தை பயப்படுகிறார்கள். நரகத்தை பார்த்துருக்குறாங்களா? அல்லாஹ் கேட்போம். மலக்கு சொல்லுவாங்க, இல்லை அல்லாஹ் நரகத்தை பார்த்தா இன்னும் கடுமையாக பயப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், அவர்கள் எதை ஆசைப்பட்டார்களோ அதை அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். அவர்கள் எதை பயந்தார்களோ அதை விட்டு அவர்களை நான் பாதுகாத்து விட்டேன். அதுக்கு நீங்க சாட்சியாக இருங்கள். அல்லாஹ் தான் நமக்கும் அந்த பாக்கியத்தை பரிபூர்ணமாக தந்தொருள் புரிவானாக. ஆனால் நம்முடைய ஜஹலை, நம்முடைய அறியாமையை முழுமையாக நீக்கி நமக்கு அல்லாஹத்தாலா அவனை பற்றிய இல்மை, இர்ஃபானை, அவனுடைய இஷ்கை, காதலை, அவனுடைய முஹப்பத்தை நமக்கு தருவதுதான் சொர்க்கம். அப்போ அதில் சில மலக்கள் சொல்லுவாங்க, யாருல ஒருத்தர் சும்மா அப்படி வந்தார், திக்ரு மஜ்லிஸ் நடந்துச்சு, சரி என்னமோ நடக்குது, சரி உட்காருவோம் அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு அப்படி போயிட்டாரு. ஒரு திக்ரு மஜ்லிஸுக்குன்னு வரல, சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு வந்தார். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, ஹும் கௌமுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹும் கௌமுன், அந்த திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய, ஏற்பாடு செய்து அதில் பங்கு பெறக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? ஹும் கௌமுன், அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டம், லா யஷ்கா ஜலீசுஹும், அவர்கள் மட்டும் நர்பாக்கியசாலிகள் அல்ல,
அவர்களோடு சேருபவர்களும் நர்பாக்கியசாலிகளாக ஆயிடுவார். அவர்களோடு சேருபவர்களும் துர்பாக்கியசாலிகளாக ஆக மாட்டார்கள். லா யஷ்கா ஜலீசுஹும், அவர்களோடு யாரெல்லாம் உட்காராங்களோ அவங்க மட்டும் பாக்கியம் பெற்றவர்கள் அல்ல, அவங்களோட உட்காரவங்களும் பாக்கியம் பெற்றவர்கள் தான். அப்படிப்பட்ட மஜ்லிஸ் தான் திக்ருடைய மஜ்லிஸ். ஆனா இந்த மஜ்லிஸுக்கு தான் இன்னைக்கு என்னது, எந்த மதிப்பும் இல்லை. இந்த மஜ்லிஸுக்கு தான் எந்த மதிப்பும் இல்லை, ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை. திக்ரு மஜ்லிஸ் தானேங்க, திக்ரு மஜ்லிஸ் தானேங்க, போங்கங்க, வரங்க, நீங்க போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப இவ்வளவு சிறப்பு வேற ஏதாவது மஜ்லிஸுக்கு இருக்குதா? வேற ஏதாவது மஜ்லிஸுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குதா? எத்தனையோ மஜ்லிஸ் நடக்க தான் செய்யுது. அரசியல் கட்சி போராட்டம், ரோட்ல நின்று போராட்டம் நடத்தினா அல்லாஹ் தாலா உடனே மலக்களை அனுப்பி அப்படி எல்லாரும் பேரும் எழுதுங்க, யார் யார் போராட்டம் கலந்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது வாக்குறுதி இருக்குதா? ஒரு வாக்குறுதியும் இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் கூட்டம் குவியுது, எல்லா இடத்துக்கும் கூட்டம் குவியுது. திக்ரு மஜ்லிஸ்ன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் என்னது, இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேள்வி. ஏங்க இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை மன்னிப்பானாக. இதுல யாருக்கும் ஆர்வம் இல்லை, படிச்சவங்களுக்கும் ஆர்வம் இல்லை, படிக்காதவனுக்கும் ஆர்வம் இல்லை, உலமாக்களுக்கும் ஆர்வம் இல்லை, ஏன் ஷேகுமார்களுக்கும் ஆர்வம் இல்லை. எத்தனையோ ஷேகுமார்களுக்கும் என்ன இல்லை, ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு ஆர்வம் எல்லாம் நிறைய பெரிய பெரிய மஜ்லிஸ், அப்படியே பெரிய ஒரு மீட்டிங் போடணும், பிரம்மாண்டமா இருக்கணும், அவ்வளவுதான். ஒன்று திக்ருடைய மஜ்லிஸ், இரண்டாவது இல்முடைய மஜ்லிஸ். நாம ஏற்படுத்தக்கூடிய இந்த இல்முடைய இந்த மஜ்லிஸ், இதனுடைய விளக்கமும் ஏற்கனவே வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, சொர்க்க பூஞ்சோலைகளை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். இப்போ இதை விட வேற என்ன இருக்கும்? சொர்க்க பூஞ்சோலைன்ட்டாங்க, உலகத்திலேயே சொர்க்கம் இதுதான். இப்போ இந்த மஜ்லிஸில் நாம் ஒவ்வொருவரும் ஆசையோடு ஆர்வத்தோடு, ஆரிஃப் சர்கார் சொல்லுவாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யார் வந்தது? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தாலிம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை நாம பார்த்தோம்னா நாம நினைக்கிறோம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துடவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, கேட்டாங்களாம், என்ன விஷயம், என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்களே இங்க? அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உங்க மஜ்லிஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்க சஹாபி, அவரோட நேரம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவருடைய ரூஹை கைப்பற்றணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க. இப்போ இந்த மஜ்லிஸ்ல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, என்னங்க, இந்த ஒருத்தர் நேரம் வந்துருச்சு. அவரை கூப்பிட்டா, சஹாபியை கூப்பிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய ரூஹை வாங்குவதற்காக வேண்டி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. சஹாபி ஒன்னே பயப்படல, அப்படியே பயந்து அப்படியே கத்தி, சொல்லுவாங்க ஊர்தல் கப்ராஹட், அப்படியே அலறி, என்ன எனக்கு, நான் ஏதோ உங்க மஜ்லிஸ்ல உட்காந்து ஏதோ கத்துக்கலான்னு வந்தா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து ஒன்று வந்துட்டார் அவரு, இன்னும் நான் எதுக்குமே ரெடி ஆகலை, எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாத்தையும் போட்டு நான் பாடுங்க அப்படியே போட்டுட்டு வந்திருக்கிறேன். அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, எதுவுமே சொல்லலை, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் அல்லாஹ்விடத்துல செல்வதற்கு தயார், ஆனா கடைசியாக நான் என்ன அமல் செய்து கொண்டு அல்லாஹ்ட்ட போகணும், நீங்க சொல்லுங்க. போகும்போது நிறைய பேர் நினைப்பாங்க, அப்படி சஜிதா தொழுதுகிட்டு சஜிதாலேயே ரூஹு போச்சுன்னா என்ன மௌத்துங்க, சஜிதாலேயே ரூஹு போயிடுச்சு,
நல்ல சிறப்பான மவுத்து அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்குறான். இப்போ அந்த சஹாபி அவங்களாம் முடிவு பண்ணலை, யார சொல்லலாம், சரி என் உயிர் போகுதில்லை, நான் போய் தொழுகிறேன், நான் தொழுகும் போது அப்படியே சஜிதால தலையை வைக்கும்போது ரூஹ எடுக்க சொல்லுங்க, சிறப்பான மவுத்து ஆயிடும் அப்படின்னு சொல்லலை. அவங்க ரசூலாட்ட கேட்குறாங்க, யார சொல்லலாம், நான் எந்த அமல் செய்து கடைசியாக என்ன அமல் நான் செய்யணும் சொல்லுங்க. ரசூல்லா சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இல்மை கற்றுக்கொண்டே இருங்கள், இல்மை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில உங்க ரூஹு பிரியட்டும். இதை சொல்லுவாங்க அவுலியாக்கள், ஷேகுமார்கள், ரூஹு பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் ஒரு சிறந்த அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ இல்லை, அது இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய அமல் தான். அந்த அளவுக்கு சிறந்ததுதான் இல்முடைய மஜ்லிஸ். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸுடைய அந்தஸ்தை, கதிரை, மதிப்பை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பானாக. இது ஏதோ ஒரு பொழுதுபோக்கோ ஒரு டைம் பாஸோ, நாம சரி கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸா ஒரு எல்லாத்தையும் சந்திச்சுட்டு பார்த்துட்டு போகலாம் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் இது ஏற்பாடு செய்யப்படவில்லை. தீனுடைய மிக உயர்ந்த ஒரு அமலாக இரண்டு மிகப்பெரிய அமல்களை ஒன்று சேர்த்து ஒரே நேரத்தில், ஒன்று திக்ருடைய மஜ்லிஸ், இன்னொன்று இல்முடைய மஜ்லிஸ், இந்த இரண்டையும் நமக்கு நம்முடைய ஷேகுமார்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்துகளை மென்மேலும் உயர்த்துவானாக. இந்த மஜ்லிஸை அவர்கள் எப்படி சிறப்பாக நடத்தினார்களோ அதே போன்று சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸில், இந்த இல்முடைய மஜ்லிஸில் நாம் முடிந்த வரை அதபோடு உட்காரணும். நம்முடைய இருப்புகள் ஒழுக்கத்தோடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு, இன்னைக்கு நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள போறேன், இன்றைக்கு நான் சொர்க்கத்துடைய ஒரு புதிய சுவையை நான் என்ன செய்ய போறேன், அனுபவிக்க போகிறேன், என்னுடைய இல்மை நான் அதிகப்படுத்திக் கொள்ள போறேன் என்ற ஆசையோடு, ஆர்வத்தோடு, தேட்டத்தோடு, ஏதோ ஏனோதானோன்னு இல்லாமல், இந்த அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதற்காக இதை கொடுத்திருக்கிறாங்க, இதனுடைய சிறப்புகள் என்ன, இதனுடைய மதிப்பு என்ன, இதையெல்லாம் நாம கல்புல கொண்டு விளங்கி இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மஜ்லிஸுக்கு நாம வருவது. அதுவும் அவுலியாக்கள் சொல்லுவாங்க, யாரும் நாம வரவில்லை, யாரும் என்ன செய்யல, நாம வரவில்லை, அல்லாஹ் நம்மை இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ மக்களை வழிகேட்டிலும், பாவத்திலும், வீண் விளையாட்டுகளிலும், தவறான காரியங்களிலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் தட்டழியும்படி விட்டுவிட்டு, அப்படி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு மத்தியில் இருந்து நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் எவ்வளவோ வீணான காரியங்களில், தவறான காரியங்களில், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய காரியங்களில், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பொறுக்கி எடுத்திருக்கிறார். அல்லாஹ் நம்மை பிரித்து எடுத்து கொண்டு இந்த மஜ்லிஸில் அவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறானே தவிர நான் வந்திருக்கிறேன், என்னுடைய முயற்சி, நான் கரெக்டா வந்திருக்கேன் என்று நீங்கள் யாரும் நினைத்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். இந்த மஜ்லிஸிற்கு வந்தது அது என்னுடைய முயற்சி அல்ல, அது என்னுடைய செயல் அல்ல, இது அல்லாஹ்வுடைய உதவி, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு தௌஃபீக் என்று அல்லாஹ்வுடைய அந்த உதவியை விளங்கி அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செய்யணும், ஷுக்ர் செய்ய வேண்டும். இப்போ ஷுக்ர் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் இந்த விஷயத்தை, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் பிடுங்கிக் கொள்வான். ஏன் நிறைய பேர் தொடர்ந்து வரதில்லை,
ஒரு தடவை வந்த உடனே நான் பெரிய காரியத்தை சாதிச்சுட்டேன், பெருசா நான் செஞ்சுட்டேன், நான் எல்லா வேலையும் விட்டு போட்டு வந்துட்டேன், நான் பெருசா பண்ணிட்டேன். இப்படி அவர்கள் அந்த அமலை தன் பக்கம் சேர்த்து கொள்றதுனால அடுத்த தடவை அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அது அவங்களுக்கு பாரமாக ஆயிடுது. இது அல்லாஹ்வுடைய பாக்கியம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். எல்லாம் எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், உனக்கே நன்றி, லகல் ஹம்து வலக ஷுக்குர் என்று நன்றி செலுத்தினால் அல்லாஹ்தாலா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அதை யாரும் விளக்குறது இல்லை. என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லாம் என்னுடைய முயற்சி, நான் என்ன செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டு வரேன், நான் வந்தேன், நான் முயற்சி செஞ்சேன், நான் பாடுபட்டேன். அதனால் அவர்களுக்கு என்ன என்ன ஆயிடுது, அது பிடுங்கப்பட்டு போயிருச்சு. இரண்டாவது, இந்த மஜ்லிஸில் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி நம்முடைய கல்பை காலியாக்கி, என்னிடத்தில் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு குழந்தையை போல ஏதும் அறியாத நிலையில் கற்றுக்கொள்வதற்காக, தீனை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன் என்ற அந்த உணர்வை கல்வில நிரப்பமாக்கி, இப்ப இந்த இல்மின் மூலமாக என்னுடைய கல்வி பிரகாசமாகும், என்னுடைய உள்ளம் விரிவாக ஆகும், என்னுடைய நெஞ்சம் விரிவாக ஆகும் என்று அந்த நிய்யத்தோடு நாம உட்காரும். மூன்றாவது, பேசக்கூடியவர்களுடைய முகத்தை பார்த்து கூர்ந்து கவனிக்கணும். ஏதோ வேறு இடத்துல கவனத்தை வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படி இல்லாமல் அவர்களை முன்னோக்கி அமர்ந்து நம்முடைய கவனம் எல்லாம் ஒரே நிலையில், வேற எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரே கவனத்தோடு நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இல்முகள் இது இவர்களுடைய இல்மு அல்ல, இது அல்லாஹ்வுடைய இல்மு, இது ரசூலுடைய இல்மு, இது அவுலியாக்களுடைய இல்மு. அவர்களுடைய இல்மு இவர்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டிருக்கிறான். எனக்கு இவங்க கொடுக்கல, நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு கொடுக்கல, அவர்கள் விலைக்கு தரல, அல்லாஹ் தான் விலைக்கு தரான். ரசூலுல்லாஹ் தான் விலைக்கு தருகிறார்கள், கௌஸ் நாயகம் தான் விலைக்கு தருகிறார்கள், சாஜா நாயகம் தான் விலைக்கு தருகிறார்கள், ஆரிஃப் சர்தார் தான் விலைக்கு தருகிறார்கள் என்ற அந்த உணர்வோடு, யாரோ சும்மா இவங்க தானே பேசுறாங்க, அப்படி இல்லை, அல்லாஹ் எனக்கு விலைக்கு தரான். பிறகு இந்த இல்மை கொண்டு நான் அமல் செய்ய வேண்டும் என்ற நிய்யத்தோடு கேட்கணும். இந்த இல்மு ஏதோ நான் கேட்டுட்டு அப்படி இந்த காலை விட்டுட்டு நான் போயிடணும் அப்படி எண்ணம் இல்லாமல், நான் யா அல்லாஹ் இந்த எந்த இல்மை கேட்கிறேனோ இந்த இல்மு என்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், என்னுடைய உள்ளத்தை மாற்றணும் என்று அந்த நிய்யத்தோடு கேட்கும். இறுதியாக இந்த இல்மை நானும் கற்று என்னால் முடிந்த 4 நபர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நான் என்ன செய்வேன், இதை நானும் என்ன செய்வேன், கற்றுக்கொள்வேன். எனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு, ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, அப்படி 4 பேருக்கு நான் என்ன செய்வேன், இதை சொல்லிக் கொடுப்பேன் என்ற நிய்யத்தோடு கேட்கணும். நான் மட்டும் படிச்சுப்பேன் அப்படி கேட்டால் அது பாதிதான், அது முழுமையாக ஆகாது. நான் இதை கற்றுக்கொண்டு ஒரு 4 பேருக்கு, ஊருக்கே சொல்லணும்னு தேவையில்லை, நமக்கு நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் நம்முடைய நண்பர்கள் ஒரு 4 பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டா நம்முடைய கடமை முடிந்துவிடும். யாருக்குமே சொல்லித்தரல, நாமளும் குற்றவாளியாகும். துனியாவுடைய விஷயம் எல்லாம் ஊரெல்லாம் பேசுறோம். இந்த தீனுடைய விஷயத்தில் நாம எப்படி தீனை கேட்க வேண்டும், நானும் இதை கற்று அமல் செய்ய வேண்டும், எனக்கு தெரிந்த ஒரு 4 பேருக்கு இந்த இல்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நிய்யத்தோடு நாம கேட்டால் அல்லாஹ்தாலா இந்த இல்மில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இப்படி நிறைய
அதபுகள், ஒழுக்கங்கள், இல்முடைய மஜ்லிஸில் இல்முடைய சம்பந்தமாக நிறைய ஒழுக்கங்களை ஷேகுமார்கள் கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த எல்லா ஒழுக்கங்களையும் கற்று அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமதானுடைய மாதத்தின் எல்லா பரக்கத்துகளையும் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஹைரு பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக ஆக்குவானாக. எல்லா சிரமங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தீர்த்து வைப்பானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நோய் நொடிகளை பரிபூர்ண ஷிஃபாவை தருவானாக. பரிபூர்ண ஆஃபியத்தை, சிஹத்தை, சலாமத்தை தந்துள்ள புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى عليه وسلم. السلام عليكم ورحمة الله.